ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லரிங்கில் துணி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு துணியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக வந்து எந்த சாக் பீஸ் வந்து நமக்கு இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து 2 சைஸ் சாக் பீஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சைஸ் என்னென்னா ACE சில்வர் லைன் சூப்பர் ஃபைன் டெய்லர் மார்க்கர்னு இருக்குது. இன்னொன்று ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை மார்க்கர்னு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்ச அந்த ஆஷ் கலர் வந்து நமக்கு வந்து இதில் ACE சில்வர் லைன் அந்த சாக் பீஸ். செகண்ட் காமிக்கிறது வந்து ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை சாக் பீஸ். இதில் ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். செகண்ட் காமிச்சது வந்து கொஞ்சம் மெழுகு டைப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து நம்ம வந்து சாக் பீஸ் மாதிரியே இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு உள்ள ரேட்டு வந்து எவ்வளோனா 35 அதில் போட்டிருக்கு. ஆனால் வந்து அது வந்து நான் 20 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். அதில் வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது. செகண்ட் உள்ளதில் வந்து ரேட் இல்லை, ஆனால் வந்து நான் 65 ரூபான்னு வாங்கியிருந்தேன். அதுலேயும் 10 பீஸ் இருக்குது. நமக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நீட்டாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாக் பீஸ்க்கு இடையிலையும் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன அட்டி மாதிரி கொடுத்து நீட்டாக தான் உடையாமல் இருக்கிறதுக்காக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சாக் பீஸ்லேயும் அதே போல் தான் நமக்கு வந்து அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே வந்து குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இதில் இருந்து சாக் பீஸ் வந்து தீந்துட்டு இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு துணியில் வந்து எந்த சாக் பீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதில் லைன் போட்டிருக்கேன். போடும்போதே நமக்கு அந்த சின்ன சின்ன துகள் வந்து அதில் வந்து வெளியே வருது. இப்போது அடுத்து வந்து நான் செகண்ட் உள்ள சாக் பீஸ் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் தான் போடுறேன். நமக்கு எந்த துணியுமே வரல. இப்போ பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட சாக் பீஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. செகண்ட் போட்டிருந்தது வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைன் போடும்போதே நமக்கு அந்த இது லைனில் இருந்து அந்த தூள் வந்து வெளியே வருது, அந்த சாக் பீஸ் தூள். செகண்ட் நான் போடும்போதும் பாருங்கள், நமக்கு வந்து எந்த இதுவுமே வெளியே வரல, ஸ்ப்ரெட் ஆகவும் இல்லை. அதனால் செகண்ட் உள்ள சாக் பீஸ் வந்து நமக்கு வாங்கிக்கோங்க. நமக்கு துணியில் வந்து கொஞ்சம் அழுக்கு, அந்த சாக் பீஸோட கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு இந்த லைனை விட்டு அது வெளியே வரவும் இல்லை, நமக்கு நீட்டாக இருக்குது. அதே போல் வாஷ் பண்ணாலும் நமக்கு வந்து அது மொத்தமாக போயிடும். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த சாக் பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லர் சாக்னு ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை டெய்லர் சாக், அந்த சாக் பீஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டில் எதுன்னு பெஸ்ட்டுன்னு பார்த்தா நான் வந்து அந்த ப்ளூ கலர் தான் சொல்வேன். ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ.